ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. உகந்ததா? தானியேல் எது நல்லது எது கெட்டது என்ற ரீதியில் மட்டும் பார்க்கும் கண்களை உடையவன் அல்ல. அவன் தனக்கு எது உகந்தது அல்லாதது என்ற ரீதியாக பார்க்கும் கண்களை உடையவன். ஏனென்றால் சில விஷயங்களில் நல்லவையா இருந்தாலும் அது நமக்கு பொருத்தமானதா உகந்ததா என்று பார்க்க வேண்டும். ஒரு இராணுவ வீரன் தான் உடுத்துகின்ற உடைகள் எல்லோரும் உடுத்துகின்ற விதமான நல்ல உடைகளை அல்ல, யுத்த களத்து சூழ்நிலைக்கு ஏற்ற விதமான உடைகளையே தெரிந்து கொள்ள வேண்டும். ராஜா உண்ணுகின்ற உணவு தரமானதும் ருசியானதுமாகவே இருக்கும். ராஜா மிக மோசமான உணவை உண்கின்றார் என்று யாரும் கூற இயலாது. ஆயினும் அப்படிப்பட்ட அரண்மனை தரமான உணவு தேவனுக்காக வாழ்வதற்கு அர்ப்பணித்த தனக்கு பொருத்தமான உணவா இராது என்று சிந்தித்தான். தேவனுடைய வழிகளில் நடப்பதற்கு அர்ப்பணித்த தான் சுவை மிக்கதும் பாபிலோன் தன்மை மிக்கதுமான உணவுகளால் உயர்ந்த ரகமான ஒரு பக்தி வாழ்க்கை முறைக்கு கேட்டே வரவழைக்க கூடாது என்று எச்சரிக்கையாய் இருந்தான். இந்த பூமியில் சில விஷயங்கள் கேடானவைகள் என்று சொல்ல இயலாதவை, ஆயினும் கேடில்லாதவை என்பது மட்டுமல்ல, அவை நமக்கு பொருத்தமானவையா என்று பார்க்க வேண்டும். குறிப்பிட்ட ஒருவர் டிவி உபயோகிப்பதில்லை, பேஸ்புக் அக்கவுண்ட் வைத்துக் கொள்ளவில்லை, வாட்ஸ்அப் மூலமாக விசித்திரமான விஷயங்களை அனுப்புவதோ பெறுவதோ இல்லை. இது போன்ற நவீன சாதனங்களினாலே நன்மைகள் பல உள்ளனவே, அவற்றை ஏன் நீங்கள் வெறுத்து சந்நியாசித்தனம் காண்பிக்கின்றீர்கள் என்று யாராவது சில வேளை அவரிடம் கேட்பார்கள். அவர் அவை நல்லதா கெட்டதா என்ற வாதத்திற்கு போக மாட்டார். ஆனால் கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடப்பதற்கு வந்துவிட்ட எனக்கு இவற்றால் எந்த பக்தி விருத்தி உதவிகளும் இல்லை, அவை எனக்கு உகந்தவைகளாகவும் தெரியவில்லை என்று கூறிவிடுவார். பட்டென்று அழுகை காட்டாத பல நிறங்களில் உள்ள ஆடைகளை அணிகின்றவர்கள் சுதந்திரமாக எங்கும் அமர இயலும். ஆனால் சுத்தமான வெள்ளை நிற உடைகளை அணியும் ஒருவர் எங்கு உட்கார்ந்தாலும் பார்த்துதான் உட்கார வேண்டும். ஏனென்றால் வெள்ளை நிற உடையில் அழுக்கு லேசாக ஒட்டி கொண்டாலும் மிக மோசமாய் காட்டும். எனவே தகுதியான உகந்த இடம் பார்த்துதான் அமர வேண்டும். ஆம், உணவு, உடை, தங்குமிடம், மனித உறவுகள், வேலை, தொழில் என எந்த ஒன்றாயினும் நல்லது என்பதை மட்டும் பார்க்க கூடாது. அவை நம்முடைய நல்ல பக்திக்கும் வாழ்க்கைக்கும் பொருத்தமானவையா என்றும் பார்க்க வேண்டும். சிந்தனைக்கு, பரிசுத்தத்தை பற்றி பேச தெரிந்தவன் அல்ல, பரிசுத்தமாய் வாழ தெரிந்தவன் தான் கிறிஸ்தவன். பரிசுத்தத்தை பற்றி பேச தெரிந்தவன் அல்ல, பரிசுத்தமாய் வாழ தெரிந்தவன் தான் கிறிஸ்தவன்.